பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடக்கம். ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட திமுக எம்பி TR பாலு வலியுறுத்தல். அந்த ஆய்வுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தாதுகள்ல பொருள்களே கிடைச்சிருக்கு. அந்த ஆராய்ச்சி நடத்திருக்கிறார் அமர்நாத். அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும் இந்திய அரசு இதுவரைக்கும் அது வெளியிடல. மக்கள் பார்வைக்கும் வரல. அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாலேயே அது வைக்கப்படல. 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். கட்சியில் அதிகார மோதல் நீடிக்கும் நிலையில் தனது பலத்தை காட்டிய அன்புமணி. கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல. ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்துறாங்க. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை. பாமக எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம். அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் வழக்கறிஞர் K பாலுவும் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக ராமதாஸ் தரப்பு அறிவிப்பு. திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் 9 நாட்களாக துப்பு கிடைக்காமல் திணறும் காவல்துறை. நீதி கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். அதிகாரிகளின் தொடர் விசாரணையால் குழந்தையின் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் வேதனை. நான் SI மேடம், பாப்பா விசாரிக்கணும், நான் இந்த ஆபீஸ்ல இருந்து வரேன், அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வராங்க. திருப்பி என் குழந்தை சொல்றதால ஏம்மா என்ன இந்த அளவுக்கு திருப்பி என்ன கேட்கறாங்களேன்ட்டு என் குழந்தை யாரை பார்த்தாலுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவு தைரியமான இருந்த குழந்தை நல்லா இருந்தா, ஹாஸ்பிட்டல் ஒரு 2-3 நாள் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி கேட்கறதால என் புள்ள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக மத மோதலை தூண்டியதாக வழக்கு. மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை. தமிழகம், கர்நாடகாவில் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடியவர் கைது. புதுச்சேரியில் காரை திருட முயன்றபோது மடக்கி பிடித்து கைது செய்தது காவல்துறை. வேலூர் அருகே நாய்க்கறி விற்கப்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் முற்றுகை. கருத்தடை செய்வதற்காகவே தெருநாய்களை பிடித்து வந்துள்ளதாக தொண்டு நிறுவனம் சார்பில் விளக்கம். திபெத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே அணை அமைக்கும் சீனா. இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. இந்தோனேஷியாவில் நடுக்கடலில் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. கடலில் குதித்து உயிர் தப்பிய பயணிகள். Saat ini KM Gregorius 20 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த சவுதி இளவரசர் மரணம். மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை பலனின்றி காலமானார். ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அச்சத்தில் வீதிக்கு வந்த மக்கள். ரிக்டர் அளவில் 7.4 பதிவானதால் சுனாமி எச்சரிக்கை. Вадик, как трясет. Ой, кошмар!
அமெரிக்காவில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில மணித்துளிகளில் விமானத்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு. உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.